வெல்கம் பேக். ஸோ ஏற்கனவே செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதுலேயே சிங்கிள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ நான் இங்கே 10 செயின்ஸ் போட்டிருக்கேன். அதை இந்த மாதிரி கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபர்ஸ்ட் செயினை விட்டுட்டு செகண்ட் செயின், அதாவது ஹூக் பக்கத்தில் இருக்கிற செயினை விட்டுட்டு நெக்ஸ்ட் செயினில் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி இந்த த்ரெட்டை புல் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ ஹுக்கில் 2 லூப்ஸ் இருக்கா, அதை மறுபடியும் ஒரு சிங்கிள் லூப்பாக மாற்ற போகிறோம். இவ்வளோ தான் சிங்கிள் க்ரோஷே. சரியா? ஒரு தடவை கூட சொல்லி தரட்டுமா? ஃபர்ஸ்ட் அந்த லூப்புக்குள்ளே ஹூக்கை விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த யானை த்ரெட்டில் வச்சு புல் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 த்ரெட் வந்துடும். அதுக்கப்புறமா மறுபடியும் யான் வச்சு இழுத்துட்டிங்கன்னா அது சிங்கிள் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் சிங்கிள் க்ரோஷே. இதை வச்சு இதை வச்சே நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். இது ஒரு ரொம்பவே பேசிக்கான ஸ்டிச் தான், ரொம்ப சிம்பிளானது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதும் வரலன்னு ரொம்ப காண்டாயிடாதீங்க. பட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே கற்றுப்பீங்க. உங்களுக்கு எந்த வளைவு சுழிவு எதுவுமே இல்லாமல் நீட்டாக போட கற்றுப்பீங்க. ஸோ இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட், அப்படி தானே? ஸோ நான் கொஞ்சம் இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பார்ப்போமா? ஏன்னா இல்லைனா உங்களுக்கே போர் அடிச்சிடும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். டடா! ஸோ இந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். அந்த 10 செயின்லேயுமே சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வரலன்னுலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.